கடலும் அலையும் பலருக்கு மகிழ்ச்சியை தரும் நிலையில் தங்களுக்கு அதுவே சோதனையாக இருப்பதாக கூறுகிறார்கள் கன்னியாகுமரியில் உள்ள மீனவ கிராம மக்கள். கடல் அரிப்பால் அன்றாடம் பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓயாத ஓசையுடன் நொடிதோறும் கரையை மோதும் ஓசை குமரி மாவட்டத்தின் கடலோர பகுதி மக்களுக்கு இனிமை தருவதில்லை. இதற்கு காரணம் ரவிபுத்தன்துறை, வல்லவளம் கிராமங்களில் இந்த அலைகளின் அரிப்பால் 10 நாட்களில் 15 வீடுகள் இடிந்துள்ளன. ஓயாத அலைகளின் தாக்குதலில் மூதாட்டி ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். தாங்கள் வாழ்ந்த வீடு கற்குவியலாக மாறுவதை பார்த்து ஏதும் செய்ய இயலாமல் கண்ணீர் சிந்துகின்றனர் இந்த கடலோர கிராம மக்கள். எங்களுக்கு ராத்திரி எல்லாம் நைட்டில் பயமாக இருக்குது. தூங்குறதுக்கு மக்களெல்லாம் நாங்கள் தூரம் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் அங்கே எல்லாம் கோயில் பக்கத்தில் எல்லாம் போய் தூங்கின நேரத்தில் நைட்டில் எல்லாம் பயமாக இருந்தது. எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி எங்களை எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுங்க. அதுதான் எங்களுக்கு முக்கியம். மக்கள் எங்கள் கூட இல்லாத அதுகளை போல தூரம் போய் கிடக்கு. பகலில் இயல்பாக இருக்கும் கடல் அலைகள் இரவு நேரங்களில் சீற்றத்துடன் காணப்படுவதால் ஒவ்வொரு இரவுகளையும் அச்சத்துடனேயே கழிப்பதாக கூறுகின்றனர் இந்த மக்கள். கடல் அரிப்பின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்து நிர்கதியாகிவிட்டனர். நான் ஏழுப்பட்ட பிள்ளவா, எங்களுக்கு படுத்துறக்க இடம் இல்ல. 3 நாள் ஆச்சு, கஞ்சி ஒன்றும் வைக்கல. எங்க புருஷகாரெல்லாம் இறக்கத்துக்கு போயிருக்குது. இறக்குறதுக்கு எங்களுக்கு யாரும் துணை இல்லை. கடல் எங்க வீட்டுல ஏறி கொஞ்சம் சாப்பாடு இருந்ததும் கொஞ்சம் துண்டு கிண்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டது. எங்களை யாரும் பார்ப்பார் இல்ல. நாங்க அப்படியே அழுதிட்டு இந்த கோயில் பக்கத்திலே கிடக்குறோம். எங்களை யாரும் கேட்பது இல்ல. எங்க கோரிக்கை எங்களுக்கு 3 சூண்டு வலையும் இட்டு தந்தா போதும். வேற எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம். மீனவர்களாகிய தங்களின் வாழ்க்கை கடலையும் மீன்களையும் மட்டுமே சார்ந்திருப்பதால் இந்த பகுதியிலேயே மாற்று குடியிருப்புகளை தங்களுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து கொடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த மக்களின் நீண்டகால கோரிக்கை.